ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமான் ஒன்று பேசியிருக்காரு. அன்றைக்கி கரூரில் நடந்த விஷயத்தை பற்றி விஜய் வரல அப்படின்னோன்னா தம்பிக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி மன வருத்தத்தில் இருப்பார், தம்பி வரலன்னா என்ன நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் வந்து அவருக்காக போல் அவர் ஒரு நம்ம பார்க்கணுமே, நம்மளும் ஒரு கட்சி தலைவராச்சேன்னு ஒரு பொதுநலத்தோடு போய் பார்த்துருக்காரு. பார்க்க போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், எந்த கட்சினே தெரியாது. பொதுவாக நான் சொல்கிறேன், சில பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க ஊயின்னு நான் ஒன்று கேட்குறேன், அந்த பசங்களை சீமான் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை பற்றி குறை சொல்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கட்டும், சரியா, குறை சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரையும் மதிக்கணும். யாராக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் சரி, விஜய் கட்சியில் இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் அவங்களோட வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம, சரியா. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். நீ யாருனே தெரில, அவரை வந்து வாடாடே நீ என்ன போய் என்ன கிழிச்சிருவா அப்படி இப்படின்னு பேசுகிறியே, அது மிகப்பெரிய தப்பு. சரி, அன்றைக்கி அண்ணன் என்ன சொல்லிட்டு போனார், அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வரல, அவர் வந்து ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பார், பொதுவான ஒரு நல்ல கருத்து சொன்னார். சரி, அதையும் ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் செய்கிறது சரியில்லை, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வந்து வருத்தம் தெரிவிக்காமல் போயிட்டாரு அப்படின்னு எப்படி மாறிடுச்சுன்னு பிரச்சனை. ஏன்னா சாட்டை துரைமுருகன் எதனால் இப்படி பேசினார்னா, தான் அண்ணனை வந்து பேசினோடனே சாட்டை துரைமுருகனுக்கு கோவம் வந்துருச்சு. யாராக இருந்தாலும் வரும் தான், ஆனால் இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி சீமான் அன்றைக்கி பேசின வேறு, இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா சீமான் அண்ணன், விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டார், அது வந்து சரியான முறை இல்லை, அவர் சிஎம் சாருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கணும், இது என்னமோ போட்டிக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அது ஏற்றுக்கலாம் காய்ஸ். ஏன்னா வந்து தளபதி வந்து என்ன மெச்சூரில் இருக்காருன்னு சில பேருக்கு தெரியும், சரியா. அவரை வந்து பேச சொல்கிறது யாருன்னு எனக்கே தெரியல. ஆனால் இதை வந்து பேசுனது சில விஷயங்கள், ஏன்னா சிஎம்மாக நம்ம மதிக்கணும். ஏன்னா அந்த முதலமைச்சர்ன்றவர் வந்து எல்லாத்துக்கும் மேலே, சரியா. ஆனால் கடவுள் இல்லை, அவரும் ஒரு மனிதர் தான். அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், சரியா. நான் பொதுவாக ஒரு மனுஷனாக பேசுகிறேன், இந்த கட்சி அந்த கட்சி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதுக்காக நீங்கள் எல்லாமே போயிட்டு அவர் செஞ்சது நல்லது, இவர் செஞ்சது கெட்டது, இதெல்லாம் பேசாதீங்க. உங்கள் வேலை என்னமோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நான் நீ எதுக்குடா நீ பேசுகிறேன்னா, இது எனக்கு தோணுச்சு நான் பேசுகிறேன் கைஸ், அவ்வளோதான், ஓகேவா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், அவங்கவுங்க லைஃப்பை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. யாருக்கும் இது பண்ணாதீங்க. பாய்.